இப்போலாம் ரெடி ஆகிட்டு ஷால் போட்ட உடனே மேடம் கண்டுபிடிச்சிடுறாங்க. ரைட்டு, அம்மா நம்மளை விட்டு எங்கேயோ போயிடுறான்னு சொல்லிட்டு, சரி ஷால் போட்டால் தான் கண்டுபிடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே போனால் கூட, அம்மா அங்கே பாரு ஷாலை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடியே தூக்கின்னு வரா. அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்துட்டு பால் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கின்னு வரலான்னு போனால், செருப்பு போட்டுக்கணும் பட்டு பட்டுன்னு நடந்து பின்னாடி எல்லாம் சேரு. எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் ஸ்கூல் விட்டு வந்தவொடனே கேட்பாங்க, மழையில் நனைஞ்சிங்களா அப்படின்ட்டு. ஏம்மா இல்லவே இல்லைம்மான்னு சொல்லுவோம். ஆனால் பின்னால் இருக்கிற சேரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், நல்லா மழையில் நனைஞ்சி ஆட்டம் போட்டு வந்திருக்குறோன்னிட்டு. எங்கள் ஊரில் வந்துட்டு கிலோ தக்காளி 40 ரூபா. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டிமார்ட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் இந்த குலாப் ஜாமுன் எடுத்து போட்டிருந்தாரு. அது எவ்வளோனே பார்க்கல, இன்றைக்கி தான் பார்க்குறேன் 220 ரூபானுக்குது. சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயட் இருந்த 4 நாள் கஷ்டப்பட்டு இந்த குலோப் ஜாமுன் பாக்கெட்டை பார்த்தோன்னே சரி இந்த ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டு நம்ம அதுக்கப்புறமா டயட்டுக்கலாம்னு சொல்லிட்டு என் டயட்டுக்கு நானே வெயிட் வச்சுட்டேன். எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன். பாத்திரம் கொஞ்சம் பெருசாக எடுத்துருந்தா டோவும் கரெக்டாக வந்திருக்கும். கொஞ்சம் கெட்டியாக வந்தனால விரிசல் ஆயிடுச்சு. சரி எப்படி இருந்தாலும் மிக்ஸி ஜாருக்குள்ளே போகிறதுக்கு சைஸாக வேணும், டேஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்ட்டு தான் செஞ்சு சாப்பிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு.